நார்த் கொரியா சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, பல பேத்துக்கு ஞாபகத்துக்கு வர்றது, அது வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நாடாகவும், ஸோ அங்க இருக்க ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப வினோதமாகவும், வியர்டாவும் தான் இருக்கும். ஸோ அத பத்தின பார்த்தீங்கன்னா 4 விஷயத்த நம்ம வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதத்த இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நார்த் கொரியா பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டோடைய தொடர்புல இல்லாத ஒரு நாடாகவும், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட நாடாகவும் இருக்குது இப்ப வரைக்குமே. ஸோ அத பத்தி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான 4 ஃபேக்ட் எடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்காது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஒரு நெட்வொர்க் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ கீழே அந்த பேர் வந்து எனக்கு சொல்ல தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா கீழே ட்விட்டர் ஃபண்டில் போட்டிருக்கணும்னு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன நினைக்குதோ அதை தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அவங்க நினைக்காத எதுவுமே நம்மளால் பார்க்கவும் முடியாது, யூஸ் பண்ணவும் முடியாது. மேக்ஸிமம் இன்டர்நெட் யாருக்குமே கிடைக்காது. பெரிய நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் பார்த்தீங்கன்னா 2025. ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஏஜே பார்த்தீங்கன்னா 1912 கேலண்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவங்க தாத்தா வந்து கிம் சாங் வில் நினைக்கிறேன் சம்திங். அவங்க பிறந்த தேதியை தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வருஷமும் நீங்கள் கொண்டாடுறாங்க. இதோட பார்ட் 2 வீடியோ நினச்சின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் பார்ட் 2 வீடியோ எடுத்து மேக் பண்ணி போடுறேன். அண்ட் தென் பை பை, டேக் கேர் கைஸ்.